சம்பளம் வந்த தேதி உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த நாளில் வங்கி கணக்கை பார்த்தோம்னா, வாவ், இந்த மாதம் நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கேன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் 10 நாள் கழித்து அதே வங்கி கணக்கை பார்க்கும்போது, என்னடா இது, பணம் எங்கே போச்சுன்னு ரொம்பவே கவலையாக இருக்கும். டேய் கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. மாதம் முடிய இன்னும் 15 நாள் தான் இருக்கும். ஆனால் கணக்கில் இருக்கிற பணத்தை பார்த்தோம்னா 2 நாள் கூட பத்தாமல் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு அவசர செலவு வந்துருச்சுன்னா கிரெடிட் கார்டு, நண்பர்கிட்ட கடன், பர்சனல் லோன், இப்படி ஏதேனும் ஒரு சுழற்சி நமக்குள்ளே ஆரம்பமாகிடும். ஆனால் இந்த நிலைக்கு காரணம் சம்பளம் குறைவாக இருக்கிறது, குறைவாக வாங்குறது மட்டும் காரணம் இல்லை. சம்பளம் வந்ததும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சம்பளம் உங்கள் கைக்கு வந்த உடனே என்ன செய்யணும்? முதல்ல ஒரு முக்கியமான விதியை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் சேமிப்பு, பிறகு செலவு. மாதம் முடிஞ்சதும் பணம் மிச்சம் இருந்தால் சேமிக்கலாம் அப்படின்னு எப்பயுமே அலட்சியமாக நினைக்காதீங்க. ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் நம்மிடம் பணம் மிச்சம் இருக்காது, மீதம் இருக்காது. சம்பளம் வந்தவுடன் உங்களால் முடிந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியாக சேமிப்புக்கு அப்படின்னு வச்சுடுங்க, அல்லது இன்னொரு சேமிப்பு கணக்கில் அதை வச்சுக்குங்க. உங்களுடைய திட்டத்திற்கு ஏற்ற முதலீட்டில் ஆட்டோ டெபிட் வசதி இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன மனோ தத்துவம் இருக்குது. பணம் நம்ம கையில் இருக்குன்னு பார்த்தோம்னா, பணத்தை கண் முன்னால் வைத்திருந்தால் அதை செலவு செய்ய தோன்றும். கண்ணுக்கு தெரியாத இடத்தில் சேமித்து விட்டால் அதை செலவு செய்கிற ஆசையும் குறையும். அதனால் சம்பளம் வந்த நாளில் என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சேமிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. அடுத்து ஒரு கேள்வி, எமர்ஜென்சி ஃபண்டு இல்லைன்னா, நாளை திடீர்னு 50,000 ரூபாய் அவசர செலவு வருது, நீங்கள் எங்கிருந்து பணம் எடுப்பீங்க? சேமிப்பு இருக்கா, இல்லையா? கடன் தான் இதுக்கு முதல் பதிலாக இருக்கும். இதற்காகத்தான் தேவை எமர்ஜென்சி ஃபண்டு. மருத்துவ செலவு, வாகனம் பழுது, வேலை தொடர்பான ஏதேனும் ஒரு எதிர்பாராத பிரச்சனை, குடும்ப அவசர நிலை, எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் மற்றவர்களிடம் கையேந்தாமல் இருப்பதற்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டு உதவும். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய தொகையை தனியாக சேமித்துட்டு வாங்க. உங்களுடைய அத்தியாவசிய மாத செலவு 30,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, படிப்படியாக 3 மாதத்துலேருந்து 6 மாத செலவுக்கு தேவையான தொகையை உருவாக்குறது ஒரு நல்ல இலக்காக இருக்கும். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், எமர்ஜென்சி ஃபண்டு என்பது பணத்தை பெருக்குவதற்காக அல்ல, பிரச்சனை வந்தபோது நம்மை காப்பாற்றுவதற்காக. உங்களுடைய பணத்தை அமைதியாக சாப்பிடுகின்ற செலவுகள் எவை? இப்போ உங்கள் வங்கி கணக்கை காலி செய்கிற சில சின்ன திருடர்களை பற்றி பார்க்கலாம். பயன்படுத்தவே முடியாத அல்லது பயன்படுத்தவே இல்லாத ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், செல்லாத ஜிம் மெம்பர்ஷிப், இந்த ஒரு பொருள் மட்டும் வாங்கலான்னு தொடங்குகிற ஆன்லைன் ஷாப்பிங், இவை எல்லாமே தனித்தனியாக பார்த்தோம்னா பெரிய செலவு இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் மாதம் முழுக்க சேர்த்து பார்க்கும்போது பெரிய பிரச்சனையாக, பெரிய தொகையாக இருக்கும். ஒரு மாதம் மட்டும் உங்களுடைய வங்கி கணக்குடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்கள். இந்த விவரம் உங்களுக்கு இயல்பாகவே புரிஞ்சிடும். உங்கள் பணம் எங்கே செல்கிறது என்பதை பார்த்தாலே சில விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, சம்பளம் உயர்ந்த உடனே ஒரு புதிய ஃபோன் வாங்கணும், புதிய பைக் வாங்கணும், அதிக வாடகை இருக்கிற வீட்டுக்கு போகணும், அதிகமாக வெளியே சாப்பிடணும், இப்படி லைஃப் ஸ்டைலை உடனடியாக உயர்த்தி கொள்ளாதீர்கள். வருமானம் உயர்கின்ற போது முதல்ல சேமிப்பை உயர்த்துவது தான் புத்திசாலித்தனம். இன்னொரு முக்கியமான விஷயம், முதலீடு செய்துட்டு தினமும் பார்த்துட்டே இருக்க வேணாம். இப்போ முதலீடு செய்கிறவங்க இன்னொரு தவறையும் செய்கிறாங்க. காலையில் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சுன்னா உடனே பயப்படுறாங்க. மாலை மார்க்கெட் அப்புடின்னா, அடடா இன்னும் அதிகமாக முதலீடு செய்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கவலைப்படுறாங்க. தினமும் சந்தையை பார்த்து கொண்டிருந்தால் மன அமைதி தான் நம்ம விட்டு போய்விடும். பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளில் ஏற்றம் இறக்கம் இருப்பது இயல்பு. உங்களுடைய நிதி இலக்குகளுக்கு ஏற்ற முதலீட்டு திட்டத்தை தேர்வு செய்து அவ்வப்போது மதிப்பாய்வு செய்யுங்கள். ஒவ்வொரு சிறிய சந்தை மாற்றத்திற்கும் முதலீட்டை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீண்ட கால இலக்கு இருந்தால் பொறுமை மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சம்பளம் வந்ததும் இந்த மாத சம்பளம் என்னை ஆளப்போகிறதா, இல்லை அந்த சம்பளத்தை நான் ஆளப்போகிறானா என்ற ஒரே ஒரு கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள். சம்பளம் வந்தவுடன் சேமியுங்கள், அவசர நிதியை உருவாக்குங்கள், தேவையில்லாத செலவுகளை வெட்டுங்கள். வருமானம் அதிகரிக்கும் போது சேமிப்பையும் அதிகரியுங்கள். முதலீட்டில் பொறுமையாக இருங்கள். ஏனென்றால் நிதி பாதுகாப்பு என்பது ஒரே நாளில் உருவாகாது. ஒவ்வொரு மாதமும் நாம் எடுக்கின்ற சிறிய சரியான முடிவுகளில்தான் அது உருவாகிறது. இன்று சம்பளம் வந்தால் முதலில் செலவு செய்யாதீர்கள். முதலில் உங்களுடைய எதிர்காலத்திற்கு பணத்தை சேமியுங்கள்.